ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி இந்த நூலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். கலர் நூல் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் நூலை ஃபஸ்ட்டு இப்படி தயார் பண்ணிடுவாங்க. தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூருக்கு போகிற vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோயம்புத்தூரில் வந்து நிறையா நம்ம ஒரு பெரிய எக்ஸ்போ தான் பார்க்க போகிறோம். நிறையா மிஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் அப்படியே சும்மா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது பல்லடத்துலேருந்து நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நெருக்கி இப்போ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து போகிற வழியில் டீ கடையில் வந்து டீ இந்த பன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே ரூமுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ரூமுக்கு எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம்னா ஜே ஸ்குவாட்னு ஒரு ஹோட்டல் தான். அதாவது இது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஹோட்டல் கிடையாது, அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் பேக் எல்லாம் லக்கேஜெலாம் வச்சுட்டு இப்போ இங்கே மேலே வந்து இங்கே வருங்களேன் கிச்சன் இப்போ நம்மளுக்கு தனியாக இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்னால இந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்கும். கிச்சன் எல்லாமே உள்ளே இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்போக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் கோயம்புத்தூர் பாருங்களேன். ஃபுல்லாக இங்கே வந்து ரோடு எல்லாமே பெருசாக அகலமாக இருக்கும். இப்போ இங்கே வந்தாச்சு உள்ளே இங்கே எக்ஸ்போக்கு. இதுதான் அந்த இடம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நிறையா சுற்றி அதே மாதிரி நிறையா கார் வந்து இங்கே நிற்கும். இங்கே நிறையா பேர் வருவாங்க. ஃபுல்லாமே பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் வர்றாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் போன வருஷம் ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கேன். நீங்கள் வந்து ரீல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே வந்து நிறையா கம்பெனி வந்து இருக்குது. அதனால வந்து நிறையாது நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்கும். பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து காட்டன் நம்ம பருத்தி ஜின்னிங் பண்ணுறோம்ல, அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்பின்னிங் மில்லுக்கு எப்படி இந்த நூலில் எப்படி மிஷின் இருக்குன்னு பாருங்களேன். இப்படி தான் இருக்கும். ஸ்பின்னிங் மில்லில் வந்து நூலை வந்து இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி இந்த நூலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நூல் மில் வந்து நீளமாக இருக்கும் ரொம்பவும். அதனால இங்கே நடந்து போக முடியாது. அதனால உள்ளே இந்த மாதிரி வச்சு விட்ருவாங்க. அது நூலை வந்து கொண்டு போயிடும். அது போக இது வந்து கலர் நூல் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் நூலை ஃபஸ்ட்டு இப்படி தயார் பண்ணிடுவாங்க. தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இதுக்கு கொண்டு போவாங்க. இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதில் காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா கலர்லேயுமே இப்படி நூல் வந்து வைண்டிங் பண்ணிடுவாங்க. வைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு கம்பெனி இருக்கும். இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம தேனி பக்கத்தில் இருக்கிற கம்பெனி தான். அங்கே இருந்து இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து 40s 60s நிறையா குவாலிட்டி வைஸ் இருக்கும். எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் வருது. இந்த மாதிரி கிளாத் ஆயிரும். அடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அந்த துணியை வந்து இப்படி கிளாத் ஆக்கி அதில் பிரிண்டிங் இந்த மாதிரி போட்டு இப்படி லேமினேஷன் இந்த மாதிரிலாம் வந்து கடைக்கு நம்ம ஜவுளி கடைக்கு இந்த மாதிரி போத்தீஸு மேக்ஸு ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லா கடைக்கும் வந்துடும். துணி வந்து இப்படி தான் வருது. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் சும்மா சிம்பிளாக ஓவராலாக சும்மா ஃப்ளோவாக மேலே இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி துணியெல்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் அவ்வளோ காமிக்க முடியலை. ஃப்யூச்சரில் நான் எங்கேயாச்சும் எடுக்கிறேன்னா காமிக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட் முதற்கொண்டு எப்படி வருதுன்னு பாருங்களேன். இங்கே வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேண்ட்டு இந்த மாதிரி கிளாத்து எல்லாமே அவங்க வந்து ஃபார்மர்ஸ்டேருந்து காட்டன் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு எஜிப்ட் கம்பெனி தான். அதாவது வெளிநாட்டு கம்பெனி தான் இது வந்து. அதனால இங்கே வந்து பெருசாக நம்மளுக்கு ரொம்ப இல்லை. சும்மா ஜஸ்ட் நான் வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான். அதாவது லட்சுமின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி. இங்கே வந்து கார்ப்பரேட் கம்பெனி. இந்த மிஷின் வந்து என்னதுன்னா நம்ம வந்து ஸ்பின்னிங் மில்லில் வந்து டஸ்ட் இருக்கும்ல, மைக்ரோ டஸ்ட், அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த இதில் வந்து கலெக்ட் ஆகி ஒரே இடத்துல போய் இது பண்ணிக்கிறோம். அதாவது நீங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற டஸ்ட் எதுவுமே நோஸில் வராது. அதுக்காண்டி இந்த ஒரு மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரேட்டில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இந்த மாதிரி வரும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு பொறுத்து, அதாவது நீளத்தை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லே நம்ம வந்து பேசிட்டு என்ன எப்படின்னு. இது LMW, இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. நம்ம இந்தியாவிலே இதுதான் பெருசு ஸ்பின்னிங் மில்லில். அதனால இந்த கம்பெனியில் வந்து ரொம்ப நிறையா திங்ஸ் இங்கேருந்து தான் நிறையா பேருக்கு போய்கிட்டு இருக்கு.
அதனால நம்ம வந்து அடுத்து ஃபியூச்சரில் எதாச்சும் பண்ணுறோம்னா இங்கே கூட நம்ம வந்து வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த இதை பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாமே ஆனால் கோயம்புத்தூரில் இப்போ லைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எம்டபிள்யூலே நிறையா ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ள மிஷின்ஸ் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு சரியாக நேம்லாம் தெரியலை. பட் இது ஃபுல்லாமே உள்ள மைன்யூட்டான இருக்கிற பார்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்பின்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு குடோன் பெருசு பெருசாக இருக்குங்க. உள்ள நிறைய பிஸ்னஸுக்கு தேவையானது, நிறைய நீங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் மோல்டிங் பண்ணி எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் இந்த மிஷினில் காமிக்கிறாங்க. உள்ளே பாருங்களேன், மோல்ட் பண்ணுவாங்க. அதாவது ஹீட் மூலியமாகவே எல்லாமே வந்து அந்த ஒரு கெமிக்கலை வச்சு எல்லாமே மோல்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது அயன், அதாவது இரும்பவே ஸ்டீலு இரும்பை வந்து எப்படி ஸ்க்ரூ டைப்பில் மோல்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே மிஷின் தான். முந்தியெல்லாம் கையில் போட்டு அப்படி இப்படின்னு செய்வாங்க, இப்போ அப்படியே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் மாறி மாறி இருக்குது. இங்கே வந்து டிஜிபிஎல்னு சொல்லி ஒரு பெரிய மோட்டார் தான். இப்போ நாங்கள் கரண்ட்டாக வச்சுருக்கிற எங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கிற மோட்டார்ஸ் ஃபுல்லாமே இங்கே வாங்கினது தான். இவங்களுமே இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா நாங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் அப்டேட் எதுவும் ஆயிருக்கான்னு சும்மா விசிட் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட அப்படியே ஒரு வெல்கம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த மோட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டாலில் பார்ப்போம். அதாவது அடுத்த குடோன் இது வந்து அங்கிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில் இங்கிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு வந்தாலும் ஃபுல்லாக நிறையா நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது தான் இருக்கும். போய் என்ன ஏதுன்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலை வந்து கட் பண்ணி லேசர் மூலியமாக கட் பண்ணி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த மிஷினு. இந்த மிஷின் ரேட் பார்த்திங்கன்னா 36 lakhs, அதாவது 36 லட்சம். இந்த மாதிரி லேசரில் கட் பண்ணி அதாவே வெல்ட் அடித்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்ணி கொடுத்துரும். முந்தியெல்லாம் ஆசாரி இருப்பாங்களா, அந்த மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. இந்த மாதிரி சீட்டை கொடுத்துட்டிங்கனாலே அதுக்கு எல்லாமே டிராயிங்கு ஸ்கெட்ச் எல்லாமே அந்த இதில் இருக்கும், கம்ப்யூட்டர்லேயே உள்ள ஸ்கேன் பண்ணி போட்டுடுறாங்க. அதை அப்படியேவும் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருது. இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டால்லையும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதை சும்மா லேசாக வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே போய்கிட்டே இருந்தேன். இந்த இதுவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த மக்காச்சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் மூடையெல்லாம் இருக்குல்ல, 50 kg பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம், இதெல்லாம் வந்து நம்ம மேலே வச்சுட்டு அப்படியே மேலே வந்து ஹைட்ராலிக்காக நம்ம வந்து இதை வந்து மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். அதே மாதிரி டிரைவும் பண்ணிக்கலாம். அதாவது சக்கரம் வீல் இருக்கும். இந்த மாதிரி லோடிங் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மூடிய ஹைட் அட்டியல் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட்டாக ஹைட்ராலிக் மாடலில் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஹைட்ராலிக்னா மேலே தூக்குறது தான். அதாவது ஹைட் வந்து தூக்கிக்கலாம் எவ்வளோனாலும். இந்த லாரி ஹைட் அளவுக்கு வச்சுருக்காங்க கனெக்ட் பண்ணி. அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது. ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட் பண்ணோம்னா வாங்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி அங்கே யூஸ் பண்ணுற இந்த ஹைட்ராலிக்கில் யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் ஸ்பேர் தான். அதாவது எல்லாமே ரோலர் கீழே அடியில் இருக்கும்ல, அதுதான் சைடில் வச்சுருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் சும்மா காமிக்கிறதுக்கு. இதுவுமே வந்து ஒரு சிலது மூடையாக இல்லாமல் ஒரு மாதிரி ஆப்ஜெக்டாக இருக்கும்ல, அந்த ஒரு மாதிரி தடுத்தா இருக்குல்ல, அதில் வச்சு அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக அப்படியே நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எர்த்திங்னு சொல்லி அந்த பைப்பில் இது பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டால் பெரிய குடோனில் வந்து ஸ்டாக் வைப்போம்ல, அதுக்கு அடியில் வந்து இதை வச்சு தான் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா டேமேஜ் ஆகும்ல பேக், அதுக்காண்டி இதை வச்சிங்கன்னா டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி இது வந்து ஒரு சில இந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வச்சு ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும்ல, சாக்லேட் ஃபேக்ட்ரி பிஸ்கட் அங்கே யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சின்ன ஒரு மிஷின் தான் இது. பட் இது எங்கே இப்போ நிறையா யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஜஸ்ட்டு ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்போம். ஒரு இடத்த வந்து ஒரு மேனுவலாக எடுத்து வைக்காமல் ஒரு மிஷின் எடுத்து வைக்கிற மாதிரி அங்கே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெரிய கட் பண்ணுறது தான். அதாவது அயனை கட் பண்ணி அதை வந்து ஒரு வேற ஆப்ஜெக்டுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி மோல்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மிஷினில் ஏதோ செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து சீட்டு, இதுவுமே ஒரு லேசர் கட்டிங் மிஷின் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து லேசர் கட்டிங் மிஷினுக்கு வந்து நிறையா பேர் விசிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கூட்டம் வந்து இங்கே தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதாவது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சீட்டை கொடுக்குறோம், உள்ளே இப்படி
அதாவது லைவாவே பார்த்தோன்னே எல்லா பேருக்கும் புரியக்கூடியது. ஒரு சிலது இப்போ ஸ்பின்னிங் இதுல இருந்து நிறையா இருக்குன்னா டக்குன்னு யாருக்குமே புரியாது. வந்து அதுக்கு ஸ்டடி பண்ணிட்டு நிறையா வரணும். இந்த மாதிரி லேசர் கட்டிங் வந்து டக்குன்னு புரியும். யாருனாலும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 50 லேக்ஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது. இந்த இது என்னன்னா ஸ்டால் வந்து நம்ம இந்த மாதிரி கதவு இந்த மாதிரி எல்லாம் வீட்டுகளுக்கு வாங்குவோம்ல, அது இந்த கம்பெனியில தயார் பண்ணி இவங்க வந்து இங்க வச்சிருக்காங்க. ஜஸ்ட் அதாவது இது ஃபுல்லா இவங்க கம்பெனியில தயார் பண்றது தான். இந்த பிளாஸ்டிக்ல இந்த ஸ்டீலு இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து தயார் பண்றதுனால ஜஸ்ட் இதை வந்து அவங்க ஷோ பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எங்க ப்ராடக்ட் வாங்குங்க அந்த மாதிரி ஜஸ்ட் ஷோ பண்றாங்க. நீங்களுமே இங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இங்க வந்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த இது என்னன்னு பார்ப்போம் போய். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்லை வந்து இதுல ட்ரேல அப்படியே அந்த இதுல சுத்திக்கிட்டே தூக்கிட்டு போற மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம அங்க பேக் பார்த்தோம்ல, அதே மாதிரி கல்லை வந்து தூக்கிட்டு போறதுக்கு என்டிஎன் சொல்லி இந்த பேரிங் தான் நம்ம ஃபேக்டரியில இப்போ கரண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜஸ்ட் நாங்கள் இங்கே விசிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பெரிய ரைடு இது ராடு இருக்குல்ல, அதை வந்து ரைடு இப்படி உள்ள விட்டு அதை வந்து கட் பண்ணி அப்படியே இது பண்றாங்க. சூப்பரா இருக்கு. அதாவது கேமரால தெரியுதான்னு தெரியல. அதாவது நல்ல பெரிய ராடை வந்து கட் பண்றாங்க, அப்படியே உள்ள வச்சு நல்லா கட் பண்ணி அப்படியே எடுக்கிறாங்க. அதாவது கரெக்டா ஃபினிஷிங்கா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி பீஸ் பீஸா இந்த ராடுல பீஸ் பீஸா கரெக்டா என்னென்ன ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்றாங்க. இதெல்லாம் நிறைய சுத்தில எடுத்து அடிப்பாங்க, அப்படிலாம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நிறைய மிஷின் வந்துருச்சு இம்போர்ட்டடா. இதை பாருங்களேன், நிறைய மோல்டு பண்ணி இப்படி நிறைய இடத்துல இருக்கும். இப்போ பைக்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், கார்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்ஜினுக்குள்ள எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு மாதிரி ஆயில் பக்கத்துல எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு சில இது இருக்கும் நிறைய இடத்துல. இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு பெரிய பார், அதாவது இந்த ஸ்டீல் பார், அது இரும்பு மாதிரி இருக்கிறத உள்ள வச்சிடுறாங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி பண்ணி அதை அப்படியே அந்த ஒயிட் கலர்ல அந்த வாட்டர் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து போர் பண்ணி அதாவது ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஊற்றி அதை அப்படியே அதை வந்து ஹீட் பண்ணி அப்படியே அது அப்படியே ஓட்டை விழுந்து மெல்ட் ஆகி எல்லாமே அப்படியே கரைஞ்சி அந்த ஷேப் கொண்டு வராங்க. இந்த மிஷினில் வந்து அவ்வளோ இது இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் அந்த எல்லா டயமீட்டர் எல்லாமே வச்சு கரெக்டாக பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஷேப் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ல இல்லை, நிறைய ஷேப் கொண்டு வரலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு இந்த மிஷினில் இருக்குது. அதே மாதிரி இதோட வேஸ்டேஜ் வந்து இங்கிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய ராடில் அந்த உருக்கி எடுக்கிறதுல இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். அந்த மிஷினில் வந்து அவ்வளோ இது பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, உள்ளே வந்து அவ்வளோ இது வேஸ்டேஜ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருப்போம். போயிட்டு இங்கே பாருங்களேன், இதுவுமே பெரிய ராடு அங்கிட்டு இருக்கு போல. அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அந்த ராடுல இருந்து நம்ம போல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு அந்த பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதை வந்து எப்படி கட் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த மிஷினில். இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின் கட்டிங்கே இருக்குங்க, நிறையா இருக்கு. நிறையா இது நம்மளுக்கு தெரியல, ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ மிஷின்ஸ் இருக்கு. இப்படி முந்தையெல்லாம் ஒரு சில ஃபிலிமில் தான் பார்த்துருப்போம், பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி என்னமோ ஒன்று காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ லைவாகவே இப்படி பார்க்க போகிற எல்லா மிஷினுமே ஆனால் ரேட்லையுமே கூட வருது. இதுவுமே பெரிய ராடு, அதாவது லென்த்து கூட இருக்கிற ராடு, அதாவது லென்த் வந்து நீளமாக இருக்குல்ல, அந்த இதை வந்து உள்ளே வச்சு அதை கட் பண்ணிடுறாங்க. கேமராவில் வந்து கரெக்டாக தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவன் லிங்கம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல பிளாஸ்டிக்ல, அதை வந்து தயார் பண்ணுறக்கூடிய ஒரு இதுதான். அதாவது 3D பிரிண்ட் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. 3D பிரிண்ட் மாதிரியே தான், 3D பிரிண்ட் தான். அதாவது இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்ல நிறையா ஷோகேஸ் ஐட்டம்ல இருக்குல்ல, அந்த இதுக்கு செய்யக்கூடிய ஒரு இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இப்போ என்னதான் நீங்கள் மார்ஜின் வச்சாலும் ஒரு சில நேரத்தில் இதெல்லாம் வித்துரும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இது வந்து. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே இதுதான் இருக்கு. அது அப்படியே அடுத்ததுக்கு போவோம். இங்கே பாருங்களேன், இதை வந்து பெரிய இப்போ வந்து மரக்கட்டையில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ரோலர் கீழே வச்சு அதை வந்து நம்ம அப்படியே தள்ளி விட்டு அப்படியே மோட்டரில் அப்படியே மூவ் பண்ணி அப்படியே காமிக்கிறாங்க, அப்படியே கொண்டு போயிடும் இன்னொரு இடத்துக்கு. அந்த இதுக்காண்டி இது இந்த மிஷினு.
இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேக்கம் கிளீனர் தான் ஜஸ்ட் இது வந்து வீட்டுக்குள்ள வேக்கம் கிளீனருக்கு இப்படி ஒரு மெத்தட் வந்துருச்சு போல. அதாவது பெருசாவும் இல்லாம, சிறுசாவும் இல்லாம எந்த இடத்துக்குள்ளனாலும் சின்ன இடத்துக்குள்ளனாலும் ஃபுல்லா கிளீன் பண்ணிரும் போல. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க வேக்கம் கிளீனர் மட்டும் தான் இருக்கு பாருங்களேன். நெறையா இருக்கு. அதாவது ஃபேக்ட்ரிக்கு, வீட்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க. அதாவது வேஸ்ட் எல்லாம் கீழ வந்து இந்த இதுல ஸ்டோர் ஆயிக்கிருமா. அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை டஸ்ட்பின்ல போட்டுடலாம். திரும்பி அதே மாதிரி இருக்கும். இந்த பெருசா இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் உள்ள ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கிறது தான். அதனால நல்லா இருக்கு பார்க்க. அதுக்கு அடுத்தது இது என்னன்னு தெரியல, ஜஸ்ட் ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஏர், அதாவது ஏர் இல்லை அது வாட்டரை வந்து நம்ம ஃபோர்ஸாக அடிக்கணும். ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். இது எல்லா ஃபேக்ட்ரிலையும் இருக்கும். ஜஸ்ட் நாங்களுமே இதை வந்து ஃபியூச்சரில் இப்போ ரீசெண்டாக வாங்கலான்னு இருக்கும். இந்த மாதிரி கன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது மெதுவாகவும் வர வைக்கும், நல்ல ஃபோர்ஸாகவும் தண்ணி வரும், அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்லோட இதுதான். நம்ம வந்து நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த நூலை வந்து பைண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மிஷின் தான் இது. இந்த மேலே சுற்றுது பாருங்க, இதுவுமே நூலை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு ஆள் இப்போ எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அதாவே சுற்றுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நூலுக்கு நடுவில் சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் மட்டும் தயார் பண்ணுறது. இது வந்து ட்ரம் வந்து அந்த காட்டன் இருக்குல்ல, இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து காட்டன் வருதுன்னா அந்த காட்டன் இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம ரவுண்டாக இருக்கும். அதை எடுத்து கொஞ்சம் மெல்லிஸாக ஆக்கி அதை நூலாக்கி அப்படியே ட்ரெஸ் வரைக்கும் போகும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து காட்டனை வந்து டெஸ்ட் பார்க்குறது. அதாவது டெஸ்ட் இதில் எத்தனை ஸ்டேபிள், அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி கிரேடு இருக்குது. அதே மாதிரி கிரேட் இல்லாத காட்டனில் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும், ரேட் கம்மியாக போகும். அந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நூல் இருக்கு பாருங்க. நூல்லையுமே நிறையா ஸ்ட்ரென்த்து, கலரு, கிரேடுனா ஆர்டினா அந்த கலர் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி காட்டனு இல்லை யான் நூலை வந்து நம்ம கொடுத்தோம்னா அதோட இருக்கிற டெஸ்ட், அதோட இருக்கிற சத்து, அதாவது சத்தை வந்து என்ன இதுன்னு பிரிண்ட் அவுட்டில் வந்துடும் கரெக்டாக. என்ன இது இருக்குது அப்படின்னு. அதுக்குடான மிஷின். இதுக்குமே கோடி கணக்கில் ஆகும் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டன் இருக்குல்ல, காட்டனில் வந்து இப்போ நிறைய தூசி, ஏதாச்சும் கல், மண் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா இந்த மிஷினில் வந்து பிரித்து கரெக்டாக வெள்ளை கலரில் இருக்கிற பஞ்சையோ நூல் மட்டும்தான் இருக்கிறத வந்து கொடுக்கும் அவுட்புட்டில். அதனால இந்த மிஷின் இது வந்து மாய்ச்சர் வந்து நம்ம கொடுக்குற ஒரு மிஷின் தான். இது வந்து சும்மா மேனுவலாக எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப யூஸ்ஃபுல், நிறைய பேருக்கு தெரியாது. வீடியோவில் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மிஸ்ட்டு வருது. அதாவது வாட்டர் தாங்க, ஜஸ்ட்டு நம்ம வந்து மினரல் வாட்டர் மாதிரி எல்லாம். அந்த வாட்டரை வந்து இப்படி மிஸ்ட் ஆக்கி அப்படியேவும் அடுத்த ஆப்ஜெக்ட் மேலே அப்படியேவும் அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஹீட்டிங்கில் எல்லாமே மாறுது. அதாவது டேங்க் பின்னாடி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டேங்க்ல இருந்து இந்த இப்படி கனெக்ட் பண்ணி அப்படியே தண்ணி அப்படியே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து நான் வந்து அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப் இந்த மாதிரி இது வரும், இந்த இது சம்மந்தப்பட்டதே. அதுக்கடுத்து நான் பாய் பார்ப்போம்.